என்ன பண்ணணும் ஃபியூச்சர் சிம்பிள் ஃபியூச்சர் அதே மாதிரி சிம்பிள் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் எழுதிடு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் முடிஞ்சிச்சா இதுதான் டைப்ஸ் ஸோ இப்போ நான் கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் எதுக்காக நான் இதெல்லாம் உனக்கு கொடுத்துருக்கிறேன்னா ஸோ எப்பவுமே வேர்ப்ஸ்ல ஹீயோ ஷீயோ இட் இதெல்லாம் ப்ரொனவுன்ஸ் உனக்கு தெரியுமா ப்ரொனவுன்ஸ்னு ஸோ ப்ரொனவுன்ஸ் வந்தாலே என்ன பண்ணணும் சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்கு மட்டும்தான் சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்கு மட்டும் என்ன பண்ணணும் வேர்ப் கூட எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்க்கணும் சோ இப்போ வேர்ப் கூட எஸ் இஎஸ் சேர்க்கணும் புரிஞ்சுதா சோ இப்போ என்ன பண்றீங்கன்னா அந்த ஸ்பெல்லிங் தப்பா எழுதாம இருக்கிறதுக்கு நான் வந்து உனக்கு க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறேன் ஓகேவா சோ எந்த வேர்ட்ஸ்க்குலாம் நம்ம எஸ் ஆட் பண்றோம் எந்த வேர்ட்ஸ்க்குலாம் இஎஸ் ஆட் பண்றோம் இஎஸ் எதுக்கு ஆட் பண்றோம் சிஹெச் எஸ்ஹெச் எஸ் எக்ஸ் ஜெட் அது மாதிரி லாஸ்ட்ல முடிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணணும் இப்போ பியூஎஸ்எஸ் பஸ் அப்போ லாஸ்ட்ல ஜெட்ல முடியுது நெக்ஸ்ட் விஷ் எஸ்ஹெச்ல முடியுது அது மாதிரி லாஸ்ட்ல வேர்டு வந்து நான் கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ்ல முடிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா இஎஸ்ன்னு ஆட் பண்ணணும் சப்போஸ் ஸ்டடி இப்போ ஸ்டடி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒய்ல முடியுது அதுக்கு முன்னாடி ஒரு கான்சனன்ட் இருக்கு கான்சனன்ட்னா என்னது ஏஇஐஓ யுவ தவிர வரக்கூடியதுதான் கான்சனன்ட் சோ அப்போ இந்த ஒய்யை கேன்சல் பண்ணிட்டு ஐஇஎஸ் எழுதணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா சோ இந்த ரூல்ஸ் எல்லாமே நீங்க மெமரைஸ் பண்ணணும் இப்போ சரியா சோ அதே மாதிரி வவல்ஸ் வந்ததுன்னா அது என்ன பண்ணணும் ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ணா போதும் நான் 3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் கொடுத்துருக்கல மூணுமே டிஃப்ரெண்டா இப்போ கோ வெண்ட் கான் அது மாதிரி கொடுத்துருக்கல அது மாதிரி இர்ரெகுலர் வேர்ப்ஸ் வந்ததுன்னா இப்போ கோ வந்ததுன்னா கோஸ் எழுதணும் டூ வந்ததுன்னா டஸ் எழுதணும் ஹேவ் வந்ததுன்னா ஆஸ் எழுதணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா சப்போஸ் ஹீ டேஷ் நான் பிராக்கெட்ல பீன்னு கொடுத்துருந்தேன் மெயின் வேர்பே எதுவுமே கொடுக்கல ஹீ டேஷ் பி பாய்ன்னு கொடுத்துருந்தேன் மெயின் வேர்ப் இருக்கா இதுல ஏதாவது ஆக்ஸிலரி வேர்ப் தான் இருக்கு ஆக்ஸிலரி வேர்ப் சிம்பிள் பிரசன்ட்ல வந்ததுன்னா இதுக்கு பதிலா ஆம் இஸ் ஆர்னு எழுதணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா சோ ஹீ வந்ததுன்னா இஸ் எழுதணும் சோ இப்ப நான் கொடுக்கக்கூடியதை நீ என்ன பண்ணணும்னா அந்த சைட்ல சப்ஜெக்ட் இருக்குல்ல அதுக்கு பக்கத்துல எழுதிக்கோங்க ஐ வந்ததுன்னா ஆம் ஹீ ஐ மீன் யூ நெக்ஸ்ட் வி வந்ததுன்னா ஆர் யூ வந்ததுன்னா ஆர் ஹீ வந்ததுன்னா இஸ் ஷீ வந்ததுன்னா இஸ் இட்டு வந்ததுன்னா இஸ் இதெல்லாம் எழுதிருக்கணும் அந்த ஷீட்ல எழுதி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கணும் தே வந்ததுன்னா ஆர் அதுதான் இந்த ஸ்ட்ரக்சர் கூடியது புரிஞ்சுதா சோ இந்த சைட்ல எழுதிக்கணும் அதே மாதிரி நெகட்டிவ் வந்ததுன்னா இப்ப ஆக்ஸிலரி வெர்ப் இதுதானே ஆக்ஸிலரி வெர்ப் ஆம் இஸ் ஆர் அப்போ அதுக்கு பக்கத்துல நாட் போடணும் அவ்வளவுதான்